ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தங்கம் வெள்ளி விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொடும் நிலையில் கையிருப்பில் இருக்கும் தங்கம் வெள்ளியை விற்று லாபம் ஈட்டலாம் என்று பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் எப்போது விற்கலாம் என்பதில் காட்டும் கவனத்தை வரி எவ்வளவு என்பதில் காட்ட தவறினால் லாபத்தில் பெரும் பகுதியை வருமான வரித்துறையிடம் இழக்க நேரிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். காரணம், தங்கம் வெள்ளி இரண்டுமே வரி விதிப்பில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. அவை எந்த வடிவில் இருக்கிறது என்பதை பொறுத்து வரி விகிதங்கள் மாறுபடுகின்றன. உதாரணத்துக்கு, தங்கத்தை வாங்கிய 24 மாதங்களுக்குள் விற்றால் லாபம் உங்கள் மொத்த வருமானத்துடன் சேர்க்கப்படும். அதாவது, நீங்கள் 30% வரி வரம்பில் இருக்கிறீர்கள் என்றால் குறுகிய கால மூலதன ஆதாய வரிப்படி லாபத்தில் 1/3 பங்கு வரிக்கே போய்விடும். 24 மாதங்களுக்கு பிறகு விற்றால் அது நீண்டகால லாபமாக கருதப்பட்டு நீண்டகால மூலதன ஆதாய வரி அடிப்படையில் 12.5% வரி விதிக்கப்படும். ETF முதலீடு என்றால் 12 மாதங்களுக்கு மேலாகவே நீண்டகால மூலதன ஆதாய வரியாக கணக்கிடப்படும். இதுவே தங்க பத்திரம் என்றால் லாபம். அதாவது, மத்திய அரசின் தங்க பத்திரங்களில் முதலீடு செய்து முதிர்வு காலம் வரை காத்திருந்தால் விலையேற்றத்தால் கிடைக்கும் லாபத்துக்கு ஒரு பைசா கூட வரி செலுத்த தேவையில்லை. வெள்ளியில் இது போன்ற பத்திர திட்டங்கள் இப்போது இல்லை. தங்கம் வெள்ளி வாங்கும் போதும் விற்கும் போதும் சில முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்கும் போது 3% GST வசூலிக்கப்படுகிறது. விற்கும் போது GST கிடையாது. வாங்கிய 23வது மாதத்தில் விற்பதற்கும் 25வது மாதத்தில் விற்பதற்கும் வரியில் 15 முதல் 20% வரை வித்தியாசம் இருக்க வாய்ப்புண்டு. முன்பிருந்த இண்டெக்ஸேஷன் எனப்படும் பண வீக்கத்திற்கேற்ப விலையை சரி செய்யும் சலுகை இப்போது நீக்கப்பட்டுள்ளது. நகைகளுக்கு ரசீது இல்லாத பட்சத்தில் கடந்த 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியை அடிப்படையாக கொள்ள வேண்டும். எனவே விற்பனை விலையிலிருந்து 2001 இருந்த சந்தை விலையை கழித்து வரும் லாபத்துக்கு 12.5% வரி செலுத்த வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். புதிய உற்பத்தி தொழில் துவங்குவோருக்கு முதல் ஆண்டில் 15% வரி தள்ளுபடி வழங்கிய திட்டம் மீண்டும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்று தொழில் முனைவோர் எதிர்பார்க்கின்றனர். புதிய உற்பத்தி தொழில் துவங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு சிறப்பு சலுகைகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வருமான வரி சட்டப்பிரிவு 115 BAP மூலம் 15% வரை வரி தள்ளுபடி சலுகை வழங்கப்பட்டது. புதிய தொழில் துவங்குவோர் கட்டடங்கள், இயந்திரங்களில் நிரந்தர முதலீடு செய்ய வேண்டும். உற்பத்திக்கான செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டும். கூடுதல் வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதால் முதலாம் ஆண்டு செலுத்த வேண்டிய வருமான வரியில் 15% வரை தள்ளுபடி சலுகை வழங்கி அரசு ஊக்குவித்து வந்தது. இதனால் தொழில் முனைவோர் புதிய உற்பத்தி தொழில்களை துவக்கிட இது உதவியாக இருந்தது. இத்திட்டம் 2024 மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதனால் உற்பத்தி தொழில்களில் 30% வரை வருமான வரி செலுத்த வேண்டியுள்ளது. புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் மீண்டும் 15% வரி தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.